الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, 5வது நாளாக இன்றைக்கு நாங்கள் குர்ஆனில் வரக்கூடிய ரப்பனாக்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாவை அழைக்கிறதுக்கு, அல்லாவை கூப்பிடுறதுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த துஆக்கள் குர்ஆனில் 40க்கு மேற்பட்ட துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆக்களை நாங்கள் கடைசி 5 நாளாக 4 நாளாக பார்த்து வரோம். அதே தொடரில் இன்றைக்கு 2 துஆக்கள் இருக்கிறது. இது பெரும்பாலும் இந்த துஆக்கள் அதிகமான ஆட்களுக்கு பாடம் இருக்கும். இது ஒரு நீண்ட வரக்கூடிய குர்ஆனுடைய துஆ. இந்த துஆவில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கிடுவாயாக, நரகத்துக்குரிய மக்களாக நீ எங்களை ஆக்கிடாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கார்மானம் பாதுகாப்பு தேடுறதுக்கான துஆக்கள். முதலாவது துஆ சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கிட்டத்தட்ட 4 ஆயத்துக்கள், தொடர்ந்து வார 4 ஆயத்துக்கள். அடுத்தது சூரத்துல் ஃபுர்கானில் வரக்கூடிய 2 ஆயத்துக்கள். இது வாழ்க்கையில் பாடமாக்கி ஓதுங்கோ, ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்கோ. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவேல திடீரென்று விழிச்சா இந்த துஆ ஓதுவாங்க, படுத்துக்கொண்டே ஓதுவாங்க. ஸல்லல்லாஹுடைய வீட்டிலிருந்து மேலே பார்த்தா வானம் தென்படும், மழை பெஞ்சா தண்ணி கொட்டும் வீட்டில். அப்படி ஒரு சாதாரண ஏழ்மை அல்ல, எளிமையான ஒரு வீடு. அந்த வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அங்கே இருக்கும் பொழுதுதான் இந்த ஆயத்திறங்கிச்சது. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. இது இரவையில் தஹஜ்ஜத்தில் ஓதப்பட வேண்டிய துஆ. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை திருப்பி ஓதுவாங்க. வாழ்க்கையில் ஆயத்துடைய மேலோட்டமான அர்த்தம் தமிழ் எழுதப்பட்டிருக்குது, இங்கிலீஷ்ல மீக்குது, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேலும். அல்லாஹ்ட்ட சொல்றோம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையுமே நீ வீணாக படைக்கல, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எதையுமே இதை நீ வீணா படைச்ச, இந்த வானத்தை வீணா படைக்கவும் இல்லை, பூமியை வீணா படைக்கவும் இல்லை, பர்பஸ் இல்லாம எதையுமே நீ படைக்க இல்லை. சுப்ஹானக், நீ மிக தூய்மையானவன், நீ மிக தூய்மையானவன். கினா அஸாபன் நார் ஃபகினா அஸாபன் நார், கினா ஃபகினா அஸாபன் நார், நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயா. நாங்கள் தனியாக எங்களுக்கு தான் கேட்குறோம், ஆனால் எல்லாரையும் சேர்த்து கேட்குறோம். ஃபகினா அஸாபன் நார், நரகத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்துறியா நரகம். ரப்பனா யா அல்லாஹ் இன்னக மன் துத்கிலின் நார், நீ யார நரகத்துக்குள்ள நுழைவித்து விடுவாயோ ஃபகத் அஹ்ஸைதஹு, அவனை நீ கேவலப்படுத்தி விட்டாய், அவமானப்படுத்தி விட்டாய். நரகத்துக்குள்ள யாரு பெய்தானோ அவன் அவமானப்பட்டு விட்டான். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், ஆனா அவங்க நரகத்துக்கு சும்மா போகல, அவங்க செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அந்த நரகத்துக்கு போறாங்க. அநியாயக்காரர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இங்க எவ்வளோ அநியாயம் செஞ்சுட்டு போனாலும் அநியாயக்காரனுக்கு பேசுறதுக்கு லோயர் வருவாரு, அது சட்டத்தில் உள்ளது. லோயர் ஒன்றுக்கு போகணும். எந்த ஒரு கேஸ்லையும் யாராயிருந்தாலும் குற்றவாளி
குற்றவாளி சார்பாக ஒரு லோயருக்கு போய்த்து கோர்ட்ல பேசணும். இங்க அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாள் ஏண்ட கோர்ட்டுல அநியாயக்காரர்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, யாரும் வர மாட்டார். வமாதுல் ஸாலிமீன மின் அன்சார். ரப்பனா மறுப சொல்றோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான். எங்களுக்கு மத்தியில எத்தனையோ அழைப்பாளிகள் வந்து ஈமானின் பக்கமாக எங்களை அழைத்தார்கள். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கோ, ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பத்தி நம்புங்கோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புங்கோ என்று சொல்லி ஈமானின் பக்கமாக எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அன் ஆமினூ பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை கொண்டு நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஸ்லீம்கள், முக்மீன்கள், நாங்கள் அநியாயக்காரர்கள் அல்ல என்று சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லி போட்டு சொல்றோம். எனவே யா அல்லாஹ் ஃபக்ஃபிர் லனா, எங்களை மன்னித்திடுவாயாக, ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பெரும்பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களையும் மன்னிச்சுடுவாயாக, வதவஃபனா மஅல் அப்ரார், நல்ல மனிதர்களாக எங்களை மௌத்தாக்கிடுவாயாக, நல்ல மனிதர்களாக எங்களை மௌத்தாக்கிடுவாயாக. ரப்பனா மறுவ சொல்றோம், யா அல்லாஹ் வஆத்தினா மா வஅத்தனா அலா ருஸ்லி, உன்னுடைய ரசூல்மார்களினூடாக எங்களுக்கு நீ இதையெல்லாம் வாக்களித்தாயோ அவைகளை எல்லாம் எங்களுக்கு தந்திடுவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே, எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி போட்டு சொல்றோம். யா அல்லாஹ் மறுமை நாளில் எங்களை அவமானப்படுத்தாதே, இழிவுபடுத்தி விடாதே. நிச்சயமாக நீ உன் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவன். இது ஒரு துஆ. இந்த துஆ அவ்வளோ மிச்சம் அர்த்தம் வைக்குது. பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்றோம். உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய எதையுமே அல்லாஹ் வீணா படைச்சில்லைன்னு சொல்றோம். சொல்லி போட்டு அல்லாஹ்ட்ட சொல்றோம், யா அல்லாஹ் நீ எவைகளை எல்லாம் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாயோ அவைகளை எல்லாம் தந்துடு. நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களை அவமானப்படுத்திடாதே, கேவலப்படுத்திடாதே, எங்களை கண்ணியமாக அங்கேயும் வச்சிடு எல்லாரோட துஆ கேட்கிறோம். அடுத்த துஆ சூரத்துல் ஃபுர்கானுடைய துஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அதாவது அல்லாஹுடைய நல்லடியார்கள், ரஹ்மானுடைய நண்பர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வகைப்படுத்திட்டு அந்த மக்களுடைய 10 சிஃபாத்துகளை சொல்ற, 10 பண்புகள். இது ஒரு முக்கியமான பாடம், படிச்ச வேண்டிய பாடம். வ இபாதுர் ரஹ்மான், வ இபாதுர் ரஹ்மான் அவங்க யாருன்னு சொன்னா அவங்கள்ட்ட 10 குவாலிட்டி. நான் 10 நிமிஷம் லைட்டா சொல்றேன். முதலாவது வந்துட்டு வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, எவ்வளவுதான் உலகத்தில் என்ன எஸ்டேட் இருந்தாலும் பூமியில அவங்களுடைய நடமாட்டம் வந்துட்டு பணிவாக இருக்கும். நம்முடைய எல்லாருடைய நாங்களும் மனுஷன் அப்பா, நாங்க யாராயிருந்தாலும் நாங்க மனுஷன். எல்லாரையும் போல பிறந்தோம், எல்லாரையும் போல மௌத்தாகுவோம், எல்லாரையும் போல மலத்தை சுமந்திக்கிறோம், எல்லாரையும் போல மலத்தை சுமந்திக்கிறோம். அவ்வளவுதானே. சஹர் சாப்பிட்டாலும் சரி, இஃப்தார் செஞ்சாலும் சரி, என்ன சுமந்திரும்? மலத்தை தான் சுமந்திரும். அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிடான். அந்த சீல் தொடப்பட்டா இங்க இடத்துல யாரும் நீக்கலாம், ஒருத்தருக்கு நீக்கலாம். பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே. முதலாவது பண்பு வைதா என்ன சொல்றது, இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரொம்ப சாஃப்ட், பெருமைக்கு ஒன்றுமே கிடையாது, பெருமடிச்சதுக்கு ஒன்றுமே இல்லை. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாம், அறியாதவர்கள் தெரியாதவர்கள் ஏதாவது ஆகியமண்டுக்கு வந்தா சலாம் என்று சொல்லாம சொல்றா அது அஸ்ஸலாமு அலைக்கும், அது இன்சல்ட் பண்ற மாதிரி ஆகிடும். யாரே அது அவரை அப்படியா சும்மா பேசுவாங்க ஆக்கள். இந்த காலத்துல கூட பேச்சு, யாரை கண்டாலும் இட்லீஸ்ட் ஓர கண்டினியூ ஆகுமா இதாகுமா. நாங்க யாரோ அமெரிக்காவுடைய செக்ரட்டரி மாதிரி, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குமா, அதை பத்தி பேசுவாங்க ஆக்கள். அது இப்படியாம் அப்படியா இப்படியா. அவருக்கு என்ன மக்கள் அப்படித்தான் பேசுவாங்க, மக்கள் சும்மா பேசுவாங்க. அது என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியா, யாரும் தெரியா.
நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணோம், பஸ்ஸோட ஒரு வாகனத்தில் போயிட்டு கொண்டிருந்தோம். சிங்கள டிரைவர் நல்லா பேசுவார். அவரே சொன்னார், உங்களுக்கு தெரிய ஆப்திருக்கும், ஒரு ஆளை சொல்லி இந்நாள் வந்து இவங்களோட ஒரு ஊருடைய யாரை பற்றி அவனோட இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லி போட்டு எங்களோட நாட்டுக்கு இவர் தான் ஏஜென்ட் சொன்னார். யாரு அவரோட வைஃபுக்கு போய் தெரியாண்டார் யாரு. அப்ப என்ன பக்கத்துல கேட்டாரு, வைஃபுக்கு தெரியாத உறக்கப்படி தெரியும்படி சொல்லி யாருக்கு அது சொல்லி படிச்சாலும் அவரோட வைஃபுக்கே தெரியாது. அவர் அப்படி யாரும் அவர் அது ஏஜென்டாரு. இவரு கேட்டார், அவரோட வைஃபுக்கே தெரியாத ரகசியம் உறக்கப்படி தெரியும்படி சொல்லி. அப்ப மக்கள் அப்படி பேசுவாங்க. சும்மா மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல பசது சும்மா சொல்லணும். பதில் சொல்றது கூடாது. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல. பதில் சொல்லாம இருக்கிறது மார்க்கம். பதில் சொல்லாம இருக்கிறதும் மார்க்கம். சொல்லுவாங்க, சுமத்துல கேட்பாரு, சுமைகள் ஏன் இந்த பசுப்பால் கருப்பு வெள்ளையக்கிற என்ன பதில் சொல்றோம்? பசுப்பாலே வெள்ளையக்கிற என்ன பதில் சொல்றது? என்னங்க பதில்? பதில் சொல்லாம இருக்கிறதா பதில். பதில் சொல்லாம இருக்கிறதா பதில். அதான் சொல்ற அல்லாஹ், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. விட்டுடுவோம். இப்ப எல்லாரும் கேட்பாங்க, பொறைய பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சு, இப்ப நீ ஸ்டார்ட் ஆகிடும், பொறை ஸ்டார்ட் ஆகும் இப்ப இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் பேசுவாங்க. பொறக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? பொறக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன சம்பந்தம்? புற கண்டாமண்டு ஒத்தோரிட்டி ஆரம்பிச்சுன்னா நோம்பு பிடிப்போம். புற கண்டாமண்டு ஒத்தோரிட்டி உள்ளவங்க சொன்னா நினைச்சு வைப்பேன்னால் கொண்டு அவ்வளவுதான். வேற ஒன்றுமே, வேற எதுக்குமே கிடையாது. நீங்க புறக்கண்டாலும் ஒன்றும் செய்யலாம். நீங்க உங்களோட கண்ணால முறைய கண்டாச்சு, உங்களுக்கு பப்ளிக்ல மிம்பர்ல ஏறி மைக் எடுத்து செய்யலாம். சொல்லுங்க, அனௌன்ஸ்மெண்ட் வேணுமென்று அவளுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும். அவளுக்கு மட்டும் உனக்குமே தான், உங்களுக்கு மட்டும் பெண்ணா கொண்டாடு, உங்களுக்கு மட்டும் பெண்ணா. அதை இன்னொருத்தருக்கு அந்த மெசேஜ் செய்யலாது. உங்களுக்கு பாஸ் பண்ண நீங்க போய் சொன்னீங்க ஒத்தோரட்டிட்டு நான் புறக்கண்டேன், உங்களோட அப்படியே பார்த்து போட்டு உங்களோட புறைய எங்களுக்கு ஏற்று கூடையிலாண்டாரு. அவ்வளவுதான். நீங்க அதுக்கு வந்து ஃபேஸ்புக் எழுதுவோமே தான், உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டா பண்ணி அவ்வளவுதான். அதுக்கு இதுதானே இந்த மார்க்கம். இதே மார்க்கம், இதே மார்க்கம். முதலாவது பிரச்சனை மார்க்கத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன மார்க்கம்? என்ன மார்க்கம்? மார்க்கம் என்ன? புறக்கண்டாட்சி எனக்கும் உங்களுக்கும் உள்ள புறக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்னண்டா, ஒத்தோரிட்டி உள்ளவங்க இன்றைக்கு புற தென்பட இல்லைன்னு சொன்னா என்ன இல்லை வேற ஒன்றுமே இல்லை. ஈஸி. மார்க்க ரொம்ப லேசி வாப்பா, மார்க்க ரொம்ப லேசி. எதுக்குமே போட்டு என்ன செய்வானோ கவனிக்கணும். நாங்க இந்த நாட்டில் வாழ்ற 10% தான், எங்களை 90% மக்கள் பார்த்து கொண்டீங்க. ஆனா இவனுங்களுக்கு இவ்வளோ எல்லாம் இருந்து இவ்வளோ மார்க்கம் என்றாங்க, அமைதியான மார்க்கம் என்றாங்க, பீஸ்ஃபுல்லான மார்க்கம் என்றாங்க, சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கொடுறாங்க, ஒன்றுக்கு சாணில் சாப்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அது பெருநாள் ஒன்றுக்கு எடுத்துக்கொள்ளது இல்லையா, அது 3 பெருநாளாமே என்று சொல்லி பேசினா எவ்வளவு வெக்கம் எங்களுக்கு. இது எனக்கு உங்களுக்கு வெக்கம். நல்லா புரிஞ்சு சொல்லித்தரத்த. இப்படி சொன்னா எனக்கு உங்களுக்கு வெக்கம். ஏண்டி உங்களுடைய புள்ளைக்கு இந்த மார்க்கத்துல டவுட் வரும். இதுதான் துவா கேட்கிறது, வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஆனா ஏண்டி உங்களுடைய புள்ளைக்கு என்ன தீன்ல டவுட் வரும், முசீபத், அவனுக்கு முசீபத். அது இப்படி ஒரு உண்மைதானே? நான் இவ்வளோ இது எங்களுக்கு முடிவு செஞ்சு இன்றைக்கு அப்படி கேட்கறாங்க பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி கொஸ்டின் பண்றாங்க. நீங்க ஏழுமண்டா இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், எனக்கு 2-3 பேர் இது பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ணினாங்க அந்த புக்கை வாசிக்க சொல்லி. ஒரு காலியில ஒரு புள்ளை உண்டு இஸ்லாத்துட்டு போயிட்டு தான் கிறிஸ்டியானிட்டிக்கு. அட பேர் என்ன ருஷ்டி பிரதர்? ரிஃப்கா பாரி. ரிஃப்கா பாரின்னு ஒரு புள்ளை உண்டு கிறிஸ்டியானிட்டி போயிடுச்சு. சின்ன புள்ளை உண்டு 11-12 இயர்ஸ்ல கிறிஸ்டியானிட்டிக்கு அங்கே அமெரிக்காவில் போயிட்டு சேர்ச் அந்த புள்ளைய பாரம் எடுத்து இப்ப அந்த புள்ள சேர்ச்சில கஷ்டம் தான் நீக்குது. அந்த புள்ள ஒரு புக் எழுதிக்குது, நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொல்லி.
அது யாருமே சொல்லி எழுதின புஸ்தகம் மாதிரி விளங்கல்ல, யாரும் சொல்லி ஃபீட் பண்ணி எழுதின புக் மாதிரி விளங்கல்ல. அது புக் எப்படி சொன்னா அவர் ரியலாக இன்றைக்கு அவன் அந்த கேர்ள் வந்து பிரச்சனைய வெளியில கொண்டு வந்திருக்கிறான். ஆனா அந்த பிரச்சனை எங்கட எல்லா பிள்ளைகள்ட்டையும் இருப்பேன். டிஃபரெண்ட் என்னத்தை அவ வெளியே தூக்கி போட்ட எங்கட பிள்ளை செய்யல, வெளியே போடல, அவ்வளவு விஷயம். ஏண்டா எனக்கு உங்களுக்கு மார்க்கம் படிக்கிறதுக்கு ஒரு பேஸ் ஒன்று இருந்துச்சு. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம், ஹதரத் ஒண்ணு இருந்தாரு, எங்கட வாப்ப எங்களை கூட்டி போனோம், எங்க ஹதரத்தை கூட்டி போனாரு. ஏதோ ஒரு வகையில தப்லீக் ஜமாத்தாக்கள்ல எங்க போற, ஜும்மராத்திரி கூட்டி போற, தரீக்காக்காராக எங்க கூட்டி போற, ஜாபியா நடக்கிற இபாத்து இதுல கூட்டி போறேன். ஏதோ ஒரு அமைப்புல எங்களுக்கும் எங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அந்த அத்தாரிட்டிக்கும் என்ன இருந்துச்சு. இப்ப பாருங்க, இப்ப 7 மணி சொல்லுங்க ஜும்மராத்திரிக்கு வராக்கள் யாரு சரி ஒருத்தரோட பிள்ளைய கூட்டி வரான்னு சொல்லி நாங்க அப்படி வளர்ந்தாக்கள். நான் எந்த காலத்துல தப்லீக்ல போனேன்னு சொன்னா, எந்த காலத்தை போன சொன்னா, சின்ன புள்ள பள்ளியில சூ பெயரலையா, நான் பள்ளியில சூ பெயர்ல, நான் பள்ளியில பயான் நினைத்தேன், லைம் பள்ளியில எனக்கு அது நான் அந்த அளவு சிரிசி. அப்ப அந்த காலத்தில் இருந்தே என்னத்தேன் ஒரு எங்களுக்கு ஒரு பேஸ் அமைச்சு. ஆனா எனக்கு அப்செட் என்ன தெரியுமா, அந்த ஒன்றை என் பிள்ளை கொடுக்கல போய் எனக்கு எங்கட பிள்ளை கேட்டோம். மூத்தவர் 2 பேருக்கும் இருந்த உறவு 3வது 4வது எனக்கு இல்ல போயிட்டு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான். தயவு செஞ்சு சொல்றேன், அன்றைக்கு ஜமியத்துல் உலமால ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பிரச்சனை உண்டு, ஜமியத்துல் பிரச்சனை இல்லை, பிரச்சனை உண்டு ஜமியத்துல் எழுதியிருந்தாங்க ஒரு ஊர்ல இருந்து. ஊருடைய பேரை நான் சொல்ல விரும்பல. பொலிசை வைத்து தராபி 20 ரக்காத்தா 8 ரக்காத்தான்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு. போலீஸ்ல வைத்து 2 கூட்டம், ஒரு கூட்டம் 20 ரக்காத்துத்தான் நன்றி போட்டு, இன்னொரு கூட்டம் தனி யாரு 8 ரக்கா அன்றி போட்டு அந்த ஓஎஸ் வந்து விசாரிக்கிறப்ப கேஸ் ஜோக் இல்லைதா, இது உண்மையில் நடந்ததா, கேஸ் விசாரிச்சு போக்குள்ள அவர் எல்லாத்தையும் படிச்சு போட்டு எல்லாத்தையும் என்ட்ரி எழுதி போட்டு சொல்லிக்காரு, இதில் இருக்கிற உண்மையான பிரச்சனைக்குரியவர் யாருன்னு சொன்னா புகாரி தான் பிரச்சனையா ஆழ்ந்திக்காரு. யாரு பிரச்சனை? புகாரி தான் பிரச்சனைக்குரியவர் போட்டு ஜமியத்துல் உலமா கோல் அடிச்சு, இந்த புகாரி உங்களுக்கு விசாரிக்கிறதா, இது ஒரு நன் முஸ்லிமா, இது ஒரு நன் முஸ்லிம். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரிய தங்கம், இன்றைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு தானே. ஒரு ப்ரொஃபஸர் சொல்றாரு, மலேசியன் ப்ரொஃபஸர் சொல்றாரு, எங்களுக்கு யூனிவர்சிட்டியில கூட கிளாஸ் வச்சுறது ரொம்ப கஷ்டமாயிக்கின்றாங்க. ஏன்னா நாங்க ஒரு தியரியை பேசிக்கொண்டு போக்குள்ளே அவன் சத்திபில் அடிச்சு என்ன செய்யறான், அதை விட புக்கனை சுருக்கனை செய்யறான். அவன் பார்த்து படிச்சான், இல்ல இது பிலன்றான். நீங்க சொல்ற தியரி வந்து 1977 உள்ளது, இப்ப 2000 நாங்க இருக்கிற இப்ப இந்த தியரி பிலன் யார் சொல்றாங்க? இப்ப நாங்க இருக்கிற காலம் புள்ள. நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நினைச்சா வலா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினாவுடைய காலம் இது. எல்லாருக்கும் ஆக லேசி என்ன புறக்குள்ள ஆக லேசன்னா ஒத்தோரட்டி சொல்லோட 4 பேர் புற செம்பட்டமா இல்ல தெம்பட்டோ இல்லையோ தெரியா, இன்னும் என்ன செய்யல, இன்ஃபர்மேஷன் வரல. எங்கிருந்து? அங்கிருந்து. ரைட். 2வது பண்பு வரணும், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலுன காலு சொல்லுங்க சலாம். கூடாது என்ன? வல்லதீன இதா அன்ஃபகுவா. அடுத்தது வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இராக்கால வணக்கங்களை பத்தி குர்ஆன்ல 4 வகையான இராக்கால வணக்கம் இருக்குதா? ஞாபகம் எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது வல்லதீன யபீதூன, ராவு தூங்குறதே இல்லை, இரா தரிக்கிறது. சுபஹுக்கு இஷாக்கு எடுத்த ஒதுவோடு என்ன செய்வாங்க, சுபஹு தொழுவாங்கன்றது அது யபீதூன. பாத்த யபீதூனா என்ன செய்யறது? இரா தரிக்கிறது அப்படின்னா ராவே தூக்கம் இல்லை, அவங்க தூக்கமே இல்லை முழு இது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்வாங்க, மிச்ச நேரம் செய்வாங்க முழிச்சிப்பாங்க. இது 2வது கூட்டம். அம்மன் ஹுவ கானித்து நானா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரத்த வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி, அது இன்னும் ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவங்கள பத்தி ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, படுக்கையை விட்டு என்ன செய்யும், விடா எலும்பு ஒதுங்கி நிற்கும், தூரமா நிற்கும். இரவுகளை பத்தி வந்திருக்கிறதுல கடைசி என்னண்டா, குறைஞ்சபட்சம் பிந்தின இரவுல எழும்பி, சுபகுக்கு முந்தி எழும்பி, ஒரு மணித்தியாலத்துக்கு அரை மணித்தியாலத்துக்கு முந்தி எழும்பி கொஞ்ச நேரமாவது என்ன செய்யறது, தஹஜ்ஜத் தொழுவது. இது மூணும், இது 4 இருக்குது. இந்த 4ஐயும் குறைஞ்சபட்சம் வாழ்க்கையில் ஒரு முறையாக செஞ்சு பாருங்க. இஷாவுக்கு எடுத்த உதவோடு நான் சுபக தொழுதினப்பா. எத்தனை பேர் இருக்கிறாங்க மெச் பார்க்கறதுக்கு முழிச்சு சுபக தொழுதாக்க இருக்கிறாங்க தானே? இருக்கிறாங்க தானே? நான் நேற்று சொன்னேன், கால் வீங்கும் வரைக்கும் நின்று வணங்கி நாட்கள் இன்னும் காணல. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு பாஸ்போர்ட்டுக்கு போலியில் நின்று கால் வீங்கி நாட்கள் இருக்கிறாங்க வேண்டிய மட்டும். இப்போ பெட்ரோல் போலியில் கால் வீங்கி நாட்கள் எவ்வளோ இருப்பாங்க? அங்கே கால் வீங்குது, இங்கே வீங்கே அதிக்குது. அது தேவண்டு விளங்கிச்சுது, இது தேவண்டு விளங்கல. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இரவை பத்தி மிச்சம் பேசணும். லைலத்துல் கத்ர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு, அல்லாஹ் ஏன் குர்ஆனை இறக்கிறதுக்கு இரவை புறக்கி எடுத்தான்? ஏன் பகல் இறக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவலி பயணம் ஏன் கூட்டி போனான்? பகல் ஏன் கூட்டி போடல? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித், ஏன் ராவையில கூட்டி போனான்? ஏன் பகல கூட்டி போடல? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு. ஏன் லைலத்துல் கத்ர்? ஏன் லைலத்துல் முபாரக்கா? ஏன் அந்த இரவு, பகல் இல்லை? ஏன் ومن الليل فتحجد نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. மகாமன் மஹ்மூதுல எழுப்பப்படணும்டா ராவேல தஹஜ்ஜத் தொழுக வேண்டியது. பகல்ல தொழுதா கிடைச்ச மாட்டதா மகாம் மஹ்மூத்? இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வஅக்வமு கீலா. முஸ்லிம்ல வருது. இரவை பத்தி மிச்சம் வந்தி. இரவை பத்தி எனக்கு அதுவும் தெரியா. நான் யோசிக்கிறேன், இந்த ஆயத்தெல்லாத்தையும் விளங்கியோ தெரியா முஸ்லீம் சமூகத்தினுடைய இரவை அப்படியே இல்லாமக்கி வச்சிருக்கு. நீங்க அமெரிக்காவுக்கு போனா, அமெரிக்காவில் ராவில்ல 6 மணியோடய அவுட் இல்லறோம். குறிப்பிட்ட சில 2-3 சிட்டியை தவிர ராவைக்கு மக்கள் எங்க இல்லை. ராவைக்கு மக்கள் முழிச்சு இல்லைங்க. அரபு நாட்டு போவோம், அரபு நாட்டு போவோம். நாங்க அக்ஸாவுக்கு நாங்க எல்லாம் சில விஷயம் மீது அல்லாஹ் கண்ணை காட்டினோன்னு இந்த துவாக்கள் கேட்கறது கூட கஷ்டம் எங்களுக்கு. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நாங்க துவா கேட்கிற, அக்ஸாவை சுத்தி உள்ள கடையெல்லாம் ராவு சுபகு 4 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சுபகுக்கு பாங்கு சொன்னா அரசஃபு காக்களிக்க மாட்டாங்க. இது யாரும் சொன்னதெல்லாம் கண்ணால கண்டத, கண்ணால பார்த்தது. சுத்துவர கடைக்கும் எல்லாம் திறந்திருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிராண்டட் ஐட்டம் நீக்கும். அரபு உலகத்தினுடைய ராவு ஹயாத்தாகிட்டது, பகல் என்ன மௌத்தாகிட்டது. ஜும்மா தொழாத சமூகம் இருக்கிறாங்க பெரிய ஒரு கூட்டம். இதெல்லாத்தையும் வச்சுத்தான் தெரியா முஸ்லீம் நாடுகளுடைய இரவுகளை அப்படியே நாசமாக்கி விட்டது. அதனால நோயும் கூட. மனிதனுக்கு இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் தான் மிருகத்துக்கு விற்கிறேன். மனிதனுக்கு இருக்கிற எல்லா அந்த கிட்னி அது இதெல்லாம் யாருக்கு விற்கிற சொல்லுங்க? மிருக. ஆனா மிருகத்துக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை, மனுஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்ப 3வது ஹாஸ்பிட்டல் வந்தீர் மனுஷனோட சேர்த்து இந்த மண்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க. சொல்லுங்க யாருக்குன்னு சொல்லி, யாருக்கு? மனுஷனோட வாழ்ற மிருகத்துக்கு, அது பெட்டல். அது மனுஷனோட இருக்கிற மிருகத்துக்கு இன்னைக்கு இப்ப ஏண்டா மனுஷனோட வாழ்ற மிருகமும் தான் இயற்கைக்கு மாத்தமாக வாழ்றாங்க. They are living against the nature. They are living against the nature. யாரு நேச்சருக்கு மாத்தமாக செயல்படுவாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும். எவ்வளவு நீங்க என்னதான் 5 மாடு அறுத்து ரோட்டில் இறைச்ச போட்டாலும் 10 மணி காகம் வராது தின்றதுக்கு. 10 மணிக்கு என்ன வராது? 5 மாடு அறுத்து இறைச்செல்லாம் தொங்க வச்சாலும் காகம் வாண்டு எவ்வளவு கூப்பிட்டாலும் ஒரு காகம் என்ன செய்யாது. இல்ல நான் தூங்குற சொல்லி யாரு சொல்லணும்? காகம் வராது. ஏன்னா அது இயற்கையோட வாழும். எதோட சொல்லுவோம்? இயற்கையோட. எதையும் காண மாட்டீங்க.
இயற்கைக்கு மாத்தம் செய்யற மனுஷனுக்கு மட்டும்தான் நோய். இயற்கைக்கு மாத்தம் செய்யற மிருகம் அது மனிதனோட சேர்ந்து கெட்டு போட மிருகம். மனிதனோட சேர்ந்து கெட்டு போட மிருகம். அதனாலதான் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுற, அதுக்கு இசிஜி செக் பண்ற, அதுக்கு இன்சூரன்ஸ் இப்ப சரி போலுக்கு எதுக்கு எதுக்கு பெட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. புள்ளைய போட்டு போறீங்க ட்ரிப் பண்ண போறோம்னா புள்ளைய வச்சுட்டு போறதுக்கு மாதிரி அதை வச்சுட்டு போட நீக்கிட்ட கேர் சென்டர் இருக்கு, பெட் கேர் சென்டர். அது பிசினஸ் இருக்கு. அது பத்துவா கேட்கறாங்க, அதை விற்கலுமான்னு கேட்கறாங்க. இல்லை அது மிச்சம் வீக்காத மிச்சம் அதுல மிச்சம் படிச்ச வேண்டிக்கிட்ட இல்லை. சுபஹான், ஆச்சரியமான உலகம் பாப்பா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், அஸ் அ பேரண்ட், ஒரு வாப்பா வாய்ந்து சொல்றேன், எங்கட இராக்கால வணக்கங்களை யாருமே காணக்கூடாது. எங்கட பிள்ளைகள் கட்டாயம் பார்க்கணும். எங்கட இராக்கால வணக்கங்களை யாருமே காணக்கூடாது. ஆனா கட்டாயம் யாரு பார்க்கணும்? எங்கட பிள்ளைகள் பார்க்கணும். எங்கட வாப்பா எங்களுக்காக வேண்டி அழுகிற மனுஷன், தின்னத்தார மனுஷன், சாப்பாடு செஞ்சார் மனுஷன், உழைச்சிற மனுஷன், அதெல்லாம் தேவையில்லை. எங்கட வாப்பா யாரு தெரியுமா? எங்களுக்காக வேண்டி அழக்கூடியவர். அவ்வளவு எங்களுக்கு அழுதிக்கார் எங்கட வாப்பா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா துஆ கேட்டிருக்கார். எனக்கு ஒரு பாக்கியம் நடந்துச்சு என் லைஃப்ல. நான் சம்மாந்தூரில் ஓதினேன். கொஞ்ச நாள் இருந்தேன் அங்கே, 4 வருஷம் மட்டும் ஓதினேன். எங்கட நைமுத்தீன் சாருக்கு தெரியும், ஷேக் நைமுத்தீனுக்கு தெரியும். அவட வீட்டு பக்கத்துல தான் அந்த மதரசா இருந்துச்சு. அங்க இருந்து அலியார் ஹஸரத் பிள்ளைகள் யாரையும் தஹஜ்ஜுக்கு எழுப்பாட்ட மாட்டாங்க, எழுப்பாட்டுறது இல்லை, குறைவு. ஆனா அவருடைய அழுக சத்தம் எல்லாரையும் வெளிப்பாட்டிடும். என்ன சத்தம்? அவருடைய அழுக சத்தம் எல்லாரையும் வெளிப்பாட்டிடும். நிச்சயமா தெரியும் எங்களுக்காக வேண்டி அவர் கண்ணீர் கொட்டிக்கிறாரு. மரத்துக்கு ஊத்துற தண்ணியை விடவும் பாப்பா உமா பிள்ளைகளுக்கு கொட்டுற கண்ணீர் என்ன சொல்லுங்க, பவர். ஆனா கண்ணீரை கொட்ட 2 கட்டம் வீக்குது. வாப்பா உமா பிள்ளைகள் மீது கண்ணீரை கொட்ட 2 கட்டம் வீக்குது. ஒண்டிக்குது பிள்ளைகள் நல்ல ஐக்கியக்குள்ள கண்ணீர் கொட்டுறது. அது யாருமே செய்யறது. இப்ப உள்ள யா அல்லாஹ், நான் உனக்கு என்ன நலவு செஞ்சதுக்கோ தெரிய யா அல்லாஹ், இவ்வளவு நல்ல பிள்ளைகள் எனக்கு தந்திக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகள் நினைச்சக்குள்ளே கண் குளிர்ச்சி ஆயிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகள் நினைச்ச சந்தோஷம் ஆயிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளால வாழ்க்கையில பெருமைப்படுறேன், அல்ஹம்துலில்லாஹ். இது துவா சொன்ன, இது குர்ஆன்ல வர துவா. இது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்கக்குள்ள துவா கேட்கணும். நாங்க எல்லாருமே துவா கேட்கிறப்ப எல்லாம் முடிச்சு, அந்த துவா வேற இல்லை, அந்த துவா வேற இல்லை. நல்லா ஐக்கியக்குள்ள துவா கேட்கணும். புள்ள நல்லா ஐக்கிறனா சதகா கொடுங்க புள்ளையுடைய பேர்ல, மாஷா அல்லாஹ், நல்ல புள்ளையாக்கி. எங்க எல்லாருடைய பிள்ளைகளும் எல்லாம் கண் குளிச்சாக்கி வைப்பானா, நிச்சயமா வைப்பான். எங்களோட துவாக்கள் எல்லாம் வீணாக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். மூணாவது துவா, மூணாவது சொன்னான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன என்ன யபீத்துன் ரப்பீஹிம் சுஜ்ஜதன் வ கியாம். நாலாவது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகு இல்ல இது நாலாவது துவா, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். இது நாலாவது துவா. இது நாலாவது அவனுடைய கொள்கை. ஒன்றே காமைப்பாங்க சலாம் எங்க நடந்தா, இது அவங்கள பார்த்தேன்னு சொன்னா அவங்களோட ரிச்னஸோ அவங்களுடைய ஸ்டேட்டோ அவங்களுக்கு இருக்கிற சோசியல் அக்செப்டன்ஸ் எதுவுமே விளங்க மாட்டான். அவங்கள கண்ட சாதாரண மக்களாக இது வைத்துவோம். இபாதுர் ரஹ்மான் சொன்னா இல்ல, நான் இப்படி அது அவங்கள பார்த்தா இவரா அவரு ரெண்டாவது தர்க்கம் செய்ய வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும், ரோமாய்க்கிறீங்க தானே, கொஞ்சம் பிஸி ஆயிக்கிறேன், புறம் பேசுவோம் இல்லையா? தராவி 20 8 சாத்தோடு தூங்க பேசும் பேசாம. ரைட். மற்ற அடுத்தது ஈராக் காலங்களில்
நாலாவது இந்த துவா ரப்பனா ஸரிஃப் அன்னா. எப்பயும் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துது. அதுக்குள்ள போய்த்துதான் மீக்கணும். அங்க வரும்போது இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரன் வ மகாமா, முகாமா, தற்காலிகமாக தங்குறதும் வானம், நிரந்தரமா தங்குறதும் வானம். தற்காலிகமா தங்குறதும் வானம், நிரந்தரமா. காவிரிகள் நிரந்தரமாக தங்குவாங்க, முஸ்லீம்கள் பாவிகளாக ரத்து பண்ணி செய்வாங்க தற்காலிகமா. ரெண்டுமே வானம். அந்த இடத்தில் நிரந்தரமாக, அது மிகவும் கேடான தங்குவிடம், நிரந்தரமாக இருப்பிடமா இருக்கும். அது தங்குவிடம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்தை விட்டு பாதுகாத்துவாங்க. நாலாவது, அஞ்சாவது துவா, அஞ்சாவது அவனோட கொள்கை ஆச்சரியமான கொள்கை. வல்லதீன இதா அன்ஃபகு, நல்லா செலவழிப்பாங்க, நல்லா செலவழிப்பாங்க, செலவழிப்பாங்க, செலவழிக்க வைக்க மாட்டாங்க. அவங்களோட சிபத்தில் ஒன்றுதான் வல்லதீன இதா அன்ஃபகு, அவங்க செலவழிப்பாங்க. ஆனா எப்பயுமே போர்டர்ல இருப்பாங்க. கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க, வீண்பிரியம் செய்ய மாட்டாங்க. கஞ்சத்தனமும் இல்லை. செலவழிக்கிறதுள்ள மார்க்கம் என்ன? செலவழிக்கிறதுள்ள மார்க்கம் என்ன சொல்லுங்க. கஞ்சத்தனமும் இல்லை. இப்ப பிரச்சனை, இது கஞ்சத்தனமா வீண் விரயமான்னு யார் முடிவு செய்யணும் சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் அவரோட மகளோட கல்யாணத்துக்கு ஜாவத்தரிக்கிற முழு பேரையும் கூப்பிட்டு 1000 சனு சாப்பாடு போட்டாரு. இது வீண் விரயமா கஞ்சத்தனமா? இது பெரிய சாப்பாடு, எல்லாரையும் கூப்பிட்டு, ஏழைகள், பணக்காராக்கள், தெரிஞ்சாக்கள், குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு 1000 சன சாப்பாடு போட்டாரு. அவரு இது வீண் விரயமா கஞ்சத்தனமா? அவருக்கு தான் தெரியும். 2000 சான் போடுறதுக்கு வசதி உள்ள ஒரு 1000 போட்டு அது என்ன கஞ்சத்தனம்? கொல்பிட்டியே பம்பளப்பிட்டியே சேர்த்தி அவருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்ன இருக்குது, வசதி இருந்துச்சு. அது 1000 ஆக்கி கொண்டார். அப்ப என்னது அது? கஞ்சத்தனம் இல்ல. அவர் 1000 போட்டதுக்காக வேண்டி நான் பேங்க் லோன் எடுத்து 1500 போட்டா அது என்னது? அது வீண்வரியம், அது ஹராம். உங்களுக்கு தான் தெரியும், யாருக்குமே. இவர் இது வீண்வரியம் உண்டோ, இது கஞ்சத்தனம் உண்டு, இன்னும் மொத்தருக்கு என்ன செய்யலாம்? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும். எந்த வாகனத்தில் ஒழுங்கு புகையிலும் அது உங்களுக்கு தான் தெரியும். அவர் போறதுக்கு நான் போறேன்ல, எனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, அது உங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு நல்ல ஒரு வரலாறு ஒண்டிக்குது. இதை நல்லா படிச்சவங்க, இது இந்த சூழலை நீங்க படிச்சு கொண்டா நியாயமான பிரச்சனைகள் முடியும் வாழ்க்கையில். ஒரு ஹலீஃபா இருந்தாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் 5வது ஹலீஃபான்னு சொல்றவருக்கு. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, 5வது யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று ஒரு ஹலீஃபா இருந்தார். யங் ஏஜ்லே ஹலீஃபாவாகிட்டாரு. இவருடைய வைஃப்ட பேர் வந்து ஃபாத்திமா. ஃபாத்திமா பின்தி மர்வான், ஃபாத்திமா பின்தி அப்துல் மலிக் பின் மர்வான் தான் அவரோட வைஃப்ட பேரு. ஃபாத்திமா பின்தி அப்துல் மலிக் பின் மர்வான் தான் அவரோட வைஃப்ட பேரு. உலகத்துல ஹிஸ்டரியில அந்த 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 வைஃபை பத்தி ஒரு நோட்டொண்டிக்குது. அவட அப்பா ஜனாதிபதியா இருந்தார், அவரோட வாப்பா ஜனாதிபதியா இருந்தார், அவட 4 பிரதர்ஸும் ஜனாதிபதியா இருந்தார், அவட ஹஸ்பண்டும் ஜனாதிபதி, அமீருல் முஃமினீன் ஹலீஃபா. அப்பா மர்வான், வாப்பா அப்துல் மலிக், அவட பிரதர்ஸ் மாறு 4 பேரு, சுலைமான் வரைக்கும், சுலைமான் அப்புறம் வலித், 4 பேரும் ஹலீஃபா, ஹஸ்பண்டும் என்னத்த ஹலீஃபா. அப்படிப்பட்ட ஒரு பொம்புல, ஒரு ஹலீஃபா, ஒரு மனைவி, ஒரு மாஷா அல்லாஹ். அப்ப அப்துல் மலிக் வந்துட்டு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. யாருக்கு? இவருக்கு உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் முடிச்சாங்க. அரச குடும்பம், உமையாக்களுடைய வம்சாவளியில வந்த பெரிய குடும்பத்து சொத்து, பெரிய குடும்பத்து பொம்பளை புள்ள. அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு மாஷா அல்லாஹ் இப்ப வாழ்ந்து கொண்டு போறாங்க. வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சோடனே மாமா கூப்பிட்டு கேட்டாரு மருமகன்ட்ட, என் மகளுக்கு நீங்க எப்படி செலவழிக்க போறீங்கன்னு சொல்லி, என் மகளோட செலவீனங்கள் எப்படி நீங்க டேக் கேர் பண்ண போறீங்க, எப்படி என்ன பேசிக்ல நீங்க செலவழிப்பீங்கன்னு யார்ட்ட கேட்டாரு?
யார்கிட்ட? மருமான்ட்ட கேட்டார். அவர் எடுத்தோடனே சொன்னாரு, இந்த ஆயத்தை நோயினார். நான் இந்த ஆயத்தை தான் உங்களோட மகளோட விஷயத்தில் அமல் செய்ய போறேன். எந்த ஆயத்தை? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, வீண்வரையம் செய்யவும் மாட்டேன் மாமா. என்ன செய்ய மாட்டேன்? கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டேன். இது ரெண்டுக்கும் இடையிலிருந்து செலவழிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லி போட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி தந்தாங்க. அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தைன். அல் ஹஸனத்து பைன, ஒரு நன்மையான கர்மம் என்பதற்கு அடையாளம் நன்மை என்று சொன்னா ரெண்டு பாவத்துக்கு இடையே நீக்கும். ஒரு நன்மை இங்கல போனாலும் பாவம், இங்கல போனாலும் அதுக்கு நடுவுல தான் நினைக்கும். என்ன செலவழிச்சோடும், அது இபாதத்து. இங்கல போனா வீண் வரையாம், இங்கல போனா கஞ்சத்தனம். இது ரெண்டுக்கும் இடையில தான் நினைக்கும். இது ஒரு உசூல் வாழ்க்கையில். இது எல்லாத்துக்கும் தேவைப்படும், தொழுகைக்கும் தேவைப்படுது, எல்லாத்திலும் தேவைப்படும் இது. எனவே இது அந்த மக்களுடைய அடையாளங்கள். 5 சொல்லிட்டேன், இந்த 5க்கு இன்ஷா நாளைக்கா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த துஆவோட சம்பந்தப்படுத்தி அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்கள் ஒரே ஓதுவார். ஃபிர்தௌஸ் ஹாஃபிஸ் சுபஹ தொழுகையில் ஓதுவா, தபாரக்கல்லதி நஸ்ஸல் ஃபுர்கான் அலா அப்தி தானே, அப்படியே வரும். ஜஅல தபாரக்கல்லதி ஜஅல பிஸ்ஸமாஇ புரூஜன், அப்படி வந்து وَإِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا اصْرِفْ عَنَّا عَذَابَ جَهَنَّمَ عَذَابَ جَهَنَّمَ إِنَّ عَذَابَهَا كَانَ غَرَامًا إِنَّهَا سَاءَتْ مُسْتَقَرًّا وَمُقَامًا وَالَّذِينَ إِذَا أَنفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ قَوَامًا وَالَّذِينَ لَا يَدْعُونَ مَعَ اللَّهِ இலாஹன் ஆகர், ஷிர்க் செய்ய மாட்டாங்க ஒரு நாளும், அல்லாஹ்வோட இன்னமொத்தர் அழைக்க மாட்டாங்க. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. வலா யக்துலூன், யாரையுமே கொலை செய்யவும் மாட்டாங்க. கொலை என்பது இருக்க மாட்டாங்க. நேரடியாக கொலை செய்யறதும் இல்லை, இன்டிரெக்டா கொலை செய்யறதும் இல்லை. ரெண்டு கொலை இருக்குது. நேரடியாக கொலை, நாங்க யாரும் நேரடியாக யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க. இன்டிரெக்டாக கொலைகள் நடக்கலாம். கலப்பிடங்கள் செஞ்சு சாமான விற்கிறார்களுக்கு இந்த ஆயத்து பொருந்தும். எந்த ஆயத்து? ஒருத்தரண்ட கேட்டான், சில விஷயம் நீக்குது, எந்த தவறை நாங்க செய்யறோமோ ஒருத்தர் மௌத்தா. நான் சும்மா கதைக்கு சொல்றேன் இதை. ஒரு ஆள்கிட்ட வாப்ப மௌத்தானார். அவருக்கு கேன்சர் வந்துச்சு, திடீரெண்டு கேன்சர். அதுக்கு பிறகு அவர் உண்மைக்கும் கேன்சர், அவர் குடும்பத்தில் இன்னமொத்தருக்கும் கேன்சர் வந்துட்டு. கேன்சர் வந்த உடனே இவரை கொஞ்சம் அந்த 3 கேன்சரும் இவரை போட்டு சுத்தி விட்டுச்சு. அப்ப எனக்கிட்ட வந்தாரு, வந்து சொன்னாரு, முஃப்தி சாப், என்னமோ தெரியா வீட்டுக்குள்ள குடும்பத்துல ஜீன்ஸ்ல அப்படி நோய் உண்டு. எங்கள்கிட்ட குடும்பத்துல பரம்பரையில யாருக்குமே அந்த நோய் ஈந்தில்ல, திடீரென்று சொல்லி எங்கட குடும்பத்துக்கு சுத்துது. அண்டு முக்கினாரு, என்ன சொல்லுங்களேன்னு. இல்ல, நாங்க மக்களுக்கு சில சாமான்களை வித்திக்கிறோம், சாப்பாட்டு சாமான்களை. இந்த நோய் வாரண்டு தெரிஞ்சும் என்னத்த சில விஷயங்களை கலந்திக்கிறோம் பாரத்துக்காக வேண்டி. நான் என்ன சொல்ல டீப்பா சொல்ல விரும்பல. இரும்பு தூளிக்கு கலக்கிறேன், தேலத்தூள்ல உதாரணம். அந்த கரை என்ன செய்யும்? இரும்பு உள்ள கரை தண்ணியோட என்ன செய்யும்? கலக்கும். அதான் குடிச்சலாக்கு. அது அப்படியே சொன்னார். அந்த பாவம் எங்கட குடும்பத்துடைய தலையை சுத்துதோ சரியாண்டாரு. அதுக்கு சொல்றது ஜஸா உல் அமால்ன்றது. நாங்க எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யறோம், அதே பாவத்தினுடைய என்ன செய்யும்? அது பாவத்தை, அது போல் அடிச்ச போல எங்க வர பேக் டு வர மாதிரி. சில பாவங்களுக்கு எப்படி தௌபா செய்வேன்? இப்ப தேலை வித்துட்டு அப்படி தௌபா செய்யலாம். இப்ப நான் தேலைன்னு சொன்னது தேலையல்ல, கேட்டு வந்தவரை. அப்ப தேலையா வரைக்கும் அப்ளை பண்ண வாரம் யாரும். கொலை என்பது நாங்க கொலை செஞ்சுன்னு சரி நினைச்சேலும், ஆனா எங்களால இன்டிரெக்டாக அந்த கொலை நடந்திக்கலாம். சூடியம் பண்றாக்கள், கண்ட்ராக்ட் கொடுக்கிறாக்கள். வாப்பா
மகண்ட கையில வாகனத்தை கொடுத்தாரு, லைசன் இல்லாத மகன். லைசன் இல்லாத மகன். நாட்டில் சட்டம் வண்டிக்குது 18 வயசு. லைசன் இல்லாத மகன்கிட்ட பாப்பல வாகனத்தை சாவியை கொடுத்து போயிட்டு விட்டா ஒத்தனமே இல்லை. அது என்னது? கொலை. 18 இயர்ஸுக்கு பிறகு வந்தா அதுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு சட்டத்தில் வேற இடம் இருக்கு. எனவே இதெல்லாம் வலாயசுலூன், ஜினா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவன் இவரையும் பாதுகாப்பானாக. அதுக்கு பிற அல்லாஹ் சொல்றான், ஜூரா, பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க, அல்லது அந்த பாவமானங்களுக்கு போய் கலந்து கொள்ள மாட்டாங்க. 10வது குவாலிட்டி என்னன்னா, அவங்களோட குவாலிட்டி வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நாளைக்கு அந்த துஆ வரும் இன்ஷா அல்லாஹ். 10வது குவாலிட்டி, அவங்களோட குவாலிட்டி என்னன்னா, எப்பயுமே குடும்பத்துக்கு துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ், என் பிள்ளைகளையும் என் மனைவி மக்களையும் என்ன செஞ்சிரு, கண் குளிச்சாக்கி வச்சு, கண் குளிச்சாக்கி வச்சு. உலாயிக யுஜ்ஸௌனல் உர்ஃபத பிமா ஸபரு, உலாயிக யுஜ்ஸௌனல் உர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கௌன தஹிய்யத்தன் வ ஸலாம். சுப்ஹானல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். நாளை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ